பிரைஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த நல்ல நேரத்திலும் கூட தேவ சமூகத்திலே நாம் ஒருமித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறதான சத்தியம் உபவாசம் என்கிறதான தலைப்பிலே, ஏற்கனவே உபவாசம் என்கிறதான தலைப்பிலே அநேக செய்திகளை கடந்த நாட்களிலே நாம் வீடியோ மூலமாக கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற தலைப்பின் மூலமாக உபவாசத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் 2024 வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக கடந்து வந்துவிட்டோம். இன்னும் சில நாட்கள், ஏறக்குறைய 45 நாட்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. அதற்கு பின்பதாக நாம் 2025 வருடத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். 2024 நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தோல்விகள், பிரச்சனைகள், இழப்புகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாகுலங்கள், பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே ஒருவேளை நாம் கடந்து வந்திருக்கலாம். 2025 பிரவேசிக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டும், என் வாழ்க்கையிலே விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையிலே நான் இதுவரை அனுபவித்து வந்ததான துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்திலே ஏங்கி தவித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஒரு சத்தியத்தை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். வேத வசனத்தின் அடிப்படையில் தேவ சமூகத்திலே நீங்கள் உபவாசத்தோடும் ஜெபத்தோடு கூட காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து 2025 கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். 2025 உங்களுடைய வாழ்க்கையின் தரம் மாறும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் மாறும். இது எப்படி மாறும்? வெறும் விளம்பரமாக மாத்திரம் இருக்குமே, ஆனால் மாறாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியத்தை நாம் செய்யும் போது 2025 தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு வேத பகுதியை இன்று தியானிக்க போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எஸ்ரா பாபிலோன் தேசத்திலிருந்து சிறை கைதிகளோடு கூட திரும்பி சொந்த நாட்டுக்கு வருகிறார். அப்பொழுது தேவ சமூகத்திலே எஸ்ராவோடு கூட வந்ததான தெய்வ ஜனமும் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். எஸ்ரா பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடியதான சிறை கைதிகளோடு கூட திரும்பி வருகிறார். அப்பொழுது வழியிலே சத்துருக்கள் எஸ்ராவுக்கு எதிராக வருகிறதான அந்த சூழ்நிலைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே எஸ்ரா தேவ சமூகத்திலே உபவாசம் இருக்கும்படியாக தங்களை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செம்மையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அந்த அகவா ஆற்றின் அண்டையிலே உபவாசம் இருந்தோம் என்று சொல்லுகிறார். பாருங்க, தங்களுக்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய பொருட்களுக்காக,
தாங்கள் நல்ல வழியிலே நடந்து கொள்வதற்காக தேவ சமூகத்திலே உபவாசம் இருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 23வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2026க்குள் பிரவேசிக்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஒரு புதிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த படி எடுத்து வைக்கும்படியாக, உங்க தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறும்படியாக, உங்க கடன் பிரச்சனைகள் நீங்கும்படியாக, உங்களுடைய வியாதிகள் மறையும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான வேதனைகள் உங்களை விட்டு நீங்கும்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பொருட்களுக்காக நீங்க நல்ல வழியிலே நடப்பதற்காக தேவ சமூகத்திலே உபவாசம் இருக்க வேண்டும். அப்படி இந்த கடைசி நாட்கள், அதாவது 2024 வருடத்தின் கடைசி நாட்களிலே நீங்கள் தேவ சமூகத்தில் பொருத்தனையோடு கூட ஒரு உபவாசத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையின்படி 2025 வருடம் உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை காண்கிற வருடமாக மாறும். நீங்கள் இதுவரை தோல்வியை கண்டு சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் 2025 தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் விளம்பரமாக எடுத்துவிடக்கூடாது. இதை கர்த்தருடைய வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும். நீங்கள் உபவாசிக்க வேண்டும், நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். நீங்கள் உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பொருட்களுக்காக, உங்க வேலைகளுக்காக, உங்க படிப்பிற்காக, உங்க திருமணத்திற்காக, உங்களுடைய விவசாயத்திற்காக, உங்களுடைய தொழிலுக்காக, உங்களுடைய வியாபாரத்திற்காக, உங்களுடைய உடல் நலத்திற்காக, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும்படியாக, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வை நீங்கள் பார்க்கும்படியாக நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் தேவ சமூகத்திலே இந்த கடைசி நாட்களிலே உபவாசத்தை நியமியுங்கள். உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே நீங்க வாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சத்தியம், அது நிச்சயமாக நடக்கும். இங்க பாருங்க, இவர்கள் உபவாசம் இருந்தார்கள், தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். எதிரிகள் அவர்களுக்கு எதிராக வந்தபோது அவர்களுடைய வழியிலே பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்த போது அவர்கள் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஜெபத்தை கேட்டார், அவருடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணினார், அவர்களை கர்த்தர் யூத நாட்டுக்கு அழைத்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஒரு தீர்மானத்தோடு கூட 2025 கடைசி நாட்களிலே தேவ சமூகத்துக்கு வாங்க. உங்களை தாழ்த்துங்க, உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. உங்க வாழ்க்கையிலே இதுவரை இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய நிர்விசாரங்களை விட்டு வெளியே வாங்க. ஒருவேளை ஜெபிக்க முடியாம, ஆராதிக்க முடியாம, கர்த்தரை தேட முடியாம, தேவ சமூகத்திலே நேரங்களை செலவழிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒருவேளை கூனி குறுகி இருக்கிறீர்களே ஆனால் இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து எழுந்து வாங்க. ஜெப ஆவி உங்க மேலே ஊற்றப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் வரும்போது 2025 வருடத்திலே நீங்கள் ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையிலே, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலே, உங்க தொழிலிலே, ஆமே, உங்களுடைய வியாபாரத்திலே, நீங்கள் செய்கிற, கையிட்டு செய்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். இது வெறும் வார்த்தை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அவர்கள் உபவாசம் இருந்தபோது கர்த்தர் அவர்களை விடுவித்தார், அவர்களை பாதுகாத்தார், அவருடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணினார். ஆமே, அவர்களுடைய தரிசனத்தின்படி அவர்கள் சொந்த நாட்டை வந்து அடைந்தார்கள். இன்று தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கடைசி நாட்கள் நெருங்கி விட்டது, தேவ சமூகத்துக்கு நான் போறேன், நான் உபவாசம் இருக்க போறேன், 2025 நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன், எந்த 2025 எனக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாக மாறும் என்று சொல்லி விசுவாசித்து தேவ சமூகத்திலே ஜெபத்திலும், ஆமை, உபவாசத்திலும், வேத வாசிப்பிலும், உங்களை தாழ்த்துகிறதிலும், பாவங்களை விட்டு வெளியே வருகிறதிலும் நீங்கள் தரித்திருக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார். God bless you. இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில்
விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே.